கரிசல் மண் பத்தி பார்க்கலாம். இது எப்படி உருவாகுது அப்படின்னா, தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகள்ல இருந்து உருவானது தான் இந்த கரிசல் மண். இதோட நிறம் வந்து ஏன் கருப்பு நிறமா இருக்கு அப்படின்னா, டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால தான் இது கருப்பு நிறமா இருக்கு. இதோட வேதியியல் பண்புகள்னு பார்க்கும்போது, இதில அதிகமா காணப்படுறது வந்து கால்சியம், மக்னீசியம், கார்பனேட்டுகள், அதிக அளவிலான இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு மற்றும் மாங்கனீஸ் ஆகியன காணப்படுகிறது. ஆ நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம் மற்றும் இலை மக்குகள் வந்து குறைவாக உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம் மற்றும் இலை மக்குகள் கரிசல் மண்ல வந்து குறைவா இருக்கு. இதோட தன்மை வந்து எப்படி இருக்கும்னா, ஈரமா இருக்கும்போது சேராக இருக்கும். ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையும் உடையது தான் இந்த கரிசல் மண். அடுத்ததா, இது எங்கெங்க பரவி காணப்படுது அப்படின்னா, மகாராஷ்டிரா மற்றும் மாலவ பீடபூமி, கத்தியவார் தீபகற்பம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராயல்சீமா மற்றும் கர்நாடகா மாநிலத்தோட வடபகுதி. இங்கெங்கெல்லாம் இந்த கரிசல் மண் வந்து பரவி காணப்படுது. இதில விளையக்கூடிய பயிர் வகைகள் வந்து என்ன அப்படின்னா, பருத்தி, திணை வகைகள், புகையிலை மற்றும் கரும்பு தான் இந்த கரிசல் மண்ல பெரும்பாலும் விளையுது. நன்றி.